வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஓவில் டெமோ ஒர்க்கு 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறது சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட பதிவிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துட்டு வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு எப்படி டுடே டாஸ்க் பண்ணுறதுங்கிறது கிளியராக தெரியும். எனக்கும் 4ஆம் தேதி தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய டுடே டாஸ்க் நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். எஸ்பிஓ லாகின் பண்ணிட்டேன். டுடே டாஸ்க் கிளிக் பண்ணுறேன். டுடே டாஸ்க் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த மாதிரி நிறையா ஸ்டெப் இருக்குது டுடே டாஸ்க் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் குரோம் அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு amazon.in அப்படின்னு அதில் சர்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அமேசானோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான யூஆர்எல் வந்துட்டு அந்த அட்ரஸ் பாரில் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த அந்த இடத்துல யூஆர்எல்ங்கிற போட்டிருக்கல, ஸ்டார் போட்டிருக்கல, அந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்த யூஆர்எலை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் டைட்டில் வந்துட்டு வெப்சைட்டு அமேசான் கொடுக்கணும். அமேசான் கொடுத்துட்டு கீழே டைப் வந்துட்டு வெப்சைட் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணணும்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் வந்துட்டு ஆல்ரெடி க்ரோமில் தான் இருக்கும். மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். amazon.in இதை சர்ச் கொடுத்தீங்கன்னா அமேசானோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த இருக்குல்ல, இந்த இதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது இதை கிளிக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டு கிளிக் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கான அட்ரஸ் யூஆர்எல் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணோம்னா அந்த அட்ரஸ் கீழே நமக்கு தெரியும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த காப்பி, அதை வந்து காப்பி பண்ணணும். காப்பி ஆயிடுச்சு. இப்போ யூஆர்எல் காப்பி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எஸ்பிஓ சைட்டுக்கு போகணும். அதாவது இந்த 2 நம்பர் போட்டிருக்கு இல்லையா, அந்த நம்பரை கிளிக் பண்ணணும். நமக்கு இந்த எஸ்பிஓ வெப்சைட்டு இங்கே இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ யூஆர்எல் காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கான இடத்துல வந்து அதாவது யூஆர்எல் ஸ்டார்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த கட்டத்துக்குள்ளே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும். கட்டத்தை கிளிக் பண்ணியாச்சு. கீழே வந்து லிங்க் காட்டும். அதை நீங்கள் எதுவும் தொட வேணாம். ஏன்னா அது சில டைம்ஸ் வந்துட்டு வேறு லிங்க் கூட இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த கட்டத்துக்குள்ளே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டுன்னு காட்டும் உங்களுக்கு. அதை பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் வந்துட்டு பேஸ்ட் ஆயிரும். அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா டுடே டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அடுத்து வந்துட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டாஸ்க் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு, இந்த டெமோ ஒர்க்குக்கான அமௌண்ட்டு ₹5 வந்து ஆட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.